Taste the Daily. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வேதனை. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை உரிய அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு தகுந்த நிவாரணத்தை வழங்குமாறு ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 30 நாட்களே ஆன 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவாரூரில் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசு விரைந்து கால்வாய்களை தூர் வாருவதுடன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நடவு செய்யப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நாகை மாவட்டத்தில் மழைநீரில் மூழ்கி 10,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிப்பு. மானம்கொண்டான் ஆற்றில் ஆகாய தாமரையை அகற்றாததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. குறிப்பாக வேதாரண்ய பகுதியை பொறுத்த வரைக்கும் முள்ளி வாய்க்காத ஆகாய தாமரை அகற்றாதனால தண்ணிகள் சரியாக வடியாமல் இருக்குது. அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வடிய வைக்கணும். அதே மாதிரி இந்த இளம்பயிரை இன்னும் முழுக மழை பெய்யும் பட்சத்தில் அதிகமாக மூழ்கி மிகப்பெரிய அளவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். திமுக அரசு வாய்க்கால்களை தூர் வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் 5000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மாவட்ட நிர்வாகம் வடிகால் வாய்க்கால்களை சீரமைத்து மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழைநீரில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசு நிபந்தனையின்றி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். மக்களின் பாதுகாப்பை கருதி கடற்கரை பகுதிகளில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடற்பகுதியில் 2வது நாளாக சீற்றத்துடன் காணப்படும் கடல். காற்றின் வேகம் அதிகரிப்பால் வாகன ஓட்டிகள் அவதி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் குளம் போல் தேங்கிய மழைநீர். நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பக்தர்கள் அவதி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மழை காரணமாக சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வீடு இடிந்து விழுந்து சேதம். வீட்டில் குடியிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் உப்பளம் பகுதி மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிப்பதால் உப்பு உற்பத்தி நிறுத்தம். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பணியாளர்களுக்கு ஸ்டாலினின் திமுக அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு.
சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸில் நடைபெறும் கூட்டத்தில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுகோள். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி சட்டமன்றத்தில் தனி சட்டத்தை இயற்றியிருந்தால் ஆன்லைன் ரம்மியை தடுத்திருக்கலாம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆன்லைன் ரம்மியை ஒழிக்க முனைப்பு காட்டவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமுன்வடி கொண்டு வந்து புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறோம். ஆனால் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால தான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு வந்திருக்கும். இருக்குங்காட்டி தானே இன்றைக்கி மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும். ஆன்லைன் ரம்மி ரத்து செஞ்சிருக்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் வன்முறைகள் படுகொலைகள் அரங்கேறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இனியாவது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கை பேணி காக்க விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 6 மாத காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான் இன்றைய தினம் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே கொலை கொள்ளை திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளை ஸ்டாலின் அரசு தொடரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் சென்னை மாநகரம் மழைநீரில் தத்தளிப்பதாக விமர்சனம். முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 43 மாதங்கள் நிறைவு பெற்றுவிட்டது. இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கும், நிற்காமல் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதற்கு உரிய முயற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற மழைநீரில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கங்கே மழைநீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தினமலர் நாளிதழ் வெளியிட்ட பொய்யான செய்திக்கு எதிராக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் நோட்டீஸ். உண்மைக்கு புறம்பான பொய்யான கட்டுரையை உடனடியாக நீக்கி மன்னிப்பு கேட்க தினமலருக்கு அதிமுக MP நோட்டீஸ். செங்கல்பட்டு மாவட்டம் பண்டிதமேடு பகுதியில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பெண்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். காரை ஓட்டிய நபர் மதுபோதையில் இருந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து காணப்படும் அவலம். திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் முறைகேடு அம்பலமாகியுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். 2வது நாளாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் பணி புறக்கணிப்பு போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தன்னுடன் பேச மறுத்த சிறுமியை வீட்டிற்கு சென்று தாக்கிய பொறியியல் பட்டதாரி இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தஞ்சை அருகே 13 வயது சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் சிறுமியை கர்ப்பமாக்கிய சிறுவன் போக்சோவில் கைது. பள்ளியில் படித்த சிறுமியை 10ஆம் வகுப்பு மாணவன் கர்ப்பமாக்கிய செயலால் பெற்றோர்கள் அதிர்ச்சி.
சென்னையில் டிரான்ஸ் குளோபல் பவர் அலுவலகம் மற்றும் நிறுவனத்தின் திட்ட மேலாளர் வீட்டில் சோதனை. வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறையினர் சோதனை. கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறை மீனவ கிராமத்தில் குழந்தை உட்பட 50க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறிய வெறிநாய். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதி. சங்கரன்கோவில் சங்கர நாராயணசுவாமி கோயிலில் உண்டியல் பணத்தை பெண் போலீஸ் அதிகாரியை திருடிய அவலம். விடியா திமுக ஆட்சியில் காவலர்களே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் சுமார் 10.09 லட்சம் கோடி வாராக்கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். அப்பாவி மக்களிடம் ஜிஎஸ்டி வரி வசூல், வீட்டுக்கடன் உள்ளிட்டவற்றில் கெடுபிடி காட்டும் மைனாரிட்டி பாஜக அரசு பெரு நிறுவனங்களுக்கு மக்களின் வரி பணத்தை கடனாக வாரி கொடுத்து பின்னர் கடனையும் தள்ளுபடி செய்து அராஜகம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. மனுவை திரும்பப் பெறுவதாக செந்தில் பாலாஜி தரப்பு பல்டி அடித்ததால் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், எம். ஜோதிராமன் அமர்வு உத்தரவு.